கேப்டன் விஜயகாந்த் இப்படியெல்லாம் உதவி செஞ்சிருக்கிறாரா? மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மறைவு அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமில்லாம சினிமாவுக்கும் பொதுமக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்புதான். அவருடைய இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாதுன்றது நிதர்சனமான உண்மை. அவர் எக்கச்சக்கமான நபர்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு. அவங்கள ஒருத்தர் தான் பழம்பெரும் டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா. கணவர் மற்றும் மகனை இழந்து தனிமை மற்றும் முதுமையில வாடுற புலியூர் சரோஜா ஒரு இன்டர்வியூல பேசும்போது, காலேஜ் படிக்கும்போது என்னுடைய ஒரே மகன் விபத்துல இறந்துட்டான். அதனால இதுக்கு பிறகு என்ன இருக்குன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். என்ன அந்த துக்கத்துல இருந்து மீட்டதே விஜயகாந்த் தம்பிதான். உங்க பையன் போயிட்டா என்ன, வருத்தப்படாதீங்கக்கா. நான் உனக்கு மகனா இருக்கேன். உங்களுக்காக என் வீட்டு கதவு எப்பவுமே திறந்திருக்கும். எப்ப வேணும்னாலும் நீங்க வரலான்னு சொல்லுவாரு. என் மகன் நினைவாக நான் கட்டின ஸ்கூலுக்கு கூட 1,00,000 ரூபாய் நிதி உதவி செஞ்சு என் மகன் சிலைய திறந்து வச்சதும் அவர்தான்னு கண்ணீர் விட்டு கலங்கி பேசினாங்க புலியூர் சரோஜா. இப்ப சொல்லுங்க, கேப்டன் விஜயகாந்த் மாதிரி யார் இருக்கா? உதவி செய்யறதையே வாழ்க்கையுடைய குறிக்கோளாக வச்சுட்டு வாழ்ந்த அவரை ஒரு முறை கூட சிஎம் சீட்ல உட்கார வைக்காம பரிதவிக்க வச்ச குற்ற உணர்ச்சி கண்டிப்பா பொதுமக்கள் மனசுல காலம் காலத்துக்கோ இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது.